வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது இந்த அருணை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், நான் ரொம்ப அன்பானவர் பண்பானவர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. போய் சொல்கிறவங்களாம் லைவில் போய் பாருங்கள். அதுலேயும் வந்து ஜெஃப்ரியை வந்துட்டு ரொம்ப பாவப்பட்டவன், ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி வந்துட்டு பிக் பாஸ் கொடுக்குற எது டாஸ்க்கு, அதனால் வந்துட்டு பவித்ரா ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் சூப்பராக வந்து முத்துக்குமரன் வின் பண்ண விஷயங்கள், அது என்ன டாஸ்க் கொடுத்தாங்க டீட்டெயிலாக போட்டிருக்கேன். உள்ள போய் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் முத்துக்குமரன் தான் வின் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னென்னா, உங்கள் கூட இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு நல்ல ஒரு டாஸ்க்கு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தீபக் வர்றாரு. தீபக் வந்து அன்ஷிதா மாதிரி பண்ண சொன்னாங்க. அன்ஷிதா மாதிரி பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி டெரராக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. அப்படியே இது பண்ணியாச்சு. அப்புறம் அன்ஷிதா வந்துட்டு ஜாக்லின் மாதிரி பண்ணாங்க, பவித்ரா கண்டுபிடிச்சாங்க. பவித்ரா வந்து விஷால் மாதிரி பண்ணாங்க, கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி வரும்போது மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜெஃப்ரிக்கு வந்து தீபக் சொன்னார். அவர் காலை வந்து இது பண்ண மாதிரி பண்ணார். அவரோட அந்த வீக்னஸை காமிச்சோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. சௌந்தர்யம் ஏன் அவரை பற்றி வேறு ஏதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் விட்டோம். சரி, ஏதோ ஒன்று செஞ்சுட்டாரு. அடுத்து திரும்ப ஜெஃப்ரி வரும்போது முத்துக்குமரனை பற்றி பண்ண சொன்னார். யார்? அதே அருண். அப்போ முத்துக்குமரனை வந்து ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணுறாரு. அது நம்மளுக்கு 24/7 கட் பண்ணிட்டாங்க. அப்படியே முத்துக்குமரன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எல்லாரும் அப்படியே சிரித்து ஒரு மாதிரி கலாச்சி அசிங்கமாக வந்துட்டு பண்ணது ஒரு மாதிரி இருந்துச்சு. செம்ம இரிட்டேட்டாக இருந்துச்சு. சரி, அது அவ்வளோதான். அவர் வந்து அப்படி சொல்லிட்டாரு. அப்படி பார்த்தா அடுத்து திரும்ப ஜெஃப்ரி வராரு. அவர்கிட்ட மஞ்சரியை பண்ணுங்க அப்படின்போது மஞ்சரி வந்துட்டு அந்த ஒரு மாதிரி லாஸ்ட் டைமே வந்துட்டு மஞ்சரியை மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தில் அதையும் நம்மளுக்கு காமிக்கவே இல்லை. 24/7 கட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. மஞ்சரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, மூஞ்சியே மாறிடுச்சு. அதே மாதிரி மஞ்சரி நடிக்கிறதுக்கு கூப்பிடவே இல்லை இந்த அருண். ஸோ எவ்வளோ வன்மங்கள் பாருங்களேன். ஒரு சின்ன டாஸ்க்கு கூட நீங்கள் இவ்வளோ வன்மத்தோடு விளையாண்டிங்கன்னா அப்புறம் எப்படி உங்களால் வந்துட்டு இந்த டைட்டில் வினருக்குலாம் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், டைட்டில் வினருக்கு அவர் தானே. டைட்டில் வினராக இருக்கவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி யாருங்க வன்மத்தோடு இருந்தாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன டாஸ்க்கு ஆக்டிவிட்டி ஜாலியாக இருக்கணும், ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறதுல கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமாக ஒரு விஷயம் பண்ணால் எப்படி? ஜெஃப்ரிக்கு வந்து முத்துக்குமார் மாதிரி முத்துக்குமார் மாதிரி பண்ணுறதுக்கு அவர் தனியாக போய்ட்டார், நம்மளுக்கு காமிக்கவே இல்லை. அப்போ எவ்வளோ கேவலமாக பண்ணியிருந்தால் நம்மளுக்கு காமிச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மஞ்சரியை பண்ணதே நம்மளுக்கு காமிக்கவே இல்லை. அப்போ எவ்வளோ கேவலமாக பண்ணியிருந்தால் நம்மளுக்கு காமிக்காமல் இருந்திருப்பாங்க. ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இந்த ஜெஃப்ரிக்கெலாம் வந்து கண்டிப்பாக ரெக்கார்டு கொடுத்து அவன் ஆல்ரெடி நிறைய மார்க்கிங் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் 24/7 காமிச்சிருக்காங்க. அதுவே நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருந்திருக்கு. இன்றைக்கி 24/7 கட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ கேவலமாக பண்ணியிருப்பார் பாருங்க. சே, ரொம்ப அப்படியே பார்த்து வெறுப்பாகி போச்சு. அதுவும் இதை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்ட்டான் இந்த அருண் சொல்கிறார். ஒஸ்ட்டு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.